நமக்கு எதிராக எல்லாத்தையும் தொடுத்த ஆங்கிலேயன் ஆபத்தான மனிதர்கள், டேஞ்சரஸ் பர்சன் அப்படின்னு ஒரு பட்டியலை வைத்திருந்தான். அந்த பட்டியலில் நிறைய நபர்கள் வருகிறார்கள். முக்கியமாக 3 நபர்களை நாம் சொல்ல வேண்டும் என்றால், இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைத்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். ஏன்? ஆங்கிலேயன் நிறைய ஆயுதங்களை வைத்திருந்தான். அவனுக்கு எதிராக ஆயுத போரை தொடுத்ததால் அவர் டேஞ்சரஸ் பர்சன், ஆபத்தான மனிதர். அடுத்ததாக கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை ஆபத்தான மனிதர் என்று அவன் பட்டியலிட்டு இருந்தான். காரணம், வர்த்தகத்தின் மூலமாக உள்ளே வந்தான் அந்த ஆங்கிலேயன். அவனுக்கு வர்த்தகத்தின் மூலமாகவே சதிக்கு சரி, முட்டுக்கு முட்டு எதிரடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே வர்த்தக போரை, பொருளியை போரை தொடுத்தவன் நம்முடைய பாட்டன் வ.உ. சிதம்பரனார். ஒருவன் ராணுவ போர், ஆயுத போர், ஒருவன் பொருளியல் போர். இதற்கு நடுவிலே கருத்தியல் போர் கொண்டு ஒரு சிங்கம் எழுகிறது. அது பாரதி என்ற சிங்கம். அந்த பாரதி ஆபத்தான மனிதர் என்ற ஆங்கிலேயர்கள் பட்டியலிடப்பட்ட ஒருவன். ஏன் அதை அழுத்தி சொல்றேன்? பாரதி ஆங்கிலேயனுக்கு பயந்து பாண்டிச்சேரி போனான்னு சில கூமுட்டைகள் சொல்றான்ல, அவன் பயந்து போல ஆங்கிலேயனை அச்சுறுத்தி விட்டு பாரதி பாண்டிச்சேரி சென்றான், அச்சுறுத்தி சென்றான். அதனால் தான் அவன் புரட்சிக்காரன், அவன் ஆபத்தான மனிதன்.